शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। किं मरणं मूर्खत्वं किञ्च अनर्थम् अनर्थं यदवसरे दत्तम् आमरणात् कल्यं किं प्रच्छन्नं यत्कृतं पापं कुत्र विधेयो यत्तः विद्याभ्यासे तदौषधे दाने अवधीर्णात्वकार्य खल परयोषित् परधरेषु। प्रश्नोत्तररत्नालिका प्रकरणत्र 14வது ஸ்லோகம். நம்ம சாஸ்திரங்கள் வெறும் தர்மம் பிரம்மம் இந்த ரெண்டும் மட்டும் சொல்லி நின்று போயிடல. தர்மமானது திரைவர்க்கத்துக்கு உபயோகப்படுறது. திரைவர்க்கம்னா ஸ்வர்காதி லோகங்கள் அடையிறதுக்கு, சௌக்கியமா இருக்கிறது உபயோகப்படும். அதே போல பிரம்மங்கிறது மோட்சத்துக்கு, மறுபடி இல்லாத நிலை அடையிறதுக்கு. இந்த ரெண்டும் இல்லாம மனுஷனுக்கு வேண்டியது நீதி சார். அந்த நீதியை அவன் எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்தா அவன் நிஜமாகவே சேமமா இருப்பான் அப்படின்னு சொல்லக்கூடியதான சாஸ்திரம் இருக்கு. அதற்காக நிறைய புராணங்கள் வந்திருக்கு, இதிகாசங்கள் வந்திருக்கு. இதிகாசம்னா ராமாயணம் போன்றதான பாரதம், இப்படி எல்லாம் புராணங்கள். வியாசாச்சாரியர் 18 புராணங்கள் 18 உப புராணங்கள் எழுதியிருக்கார். போராத குறைக்கு அவர் தான் பாரதம் எழுதினார், அவர் அப்பா விஷ்ணு புராணம் எழுதினார். இப்படி இந்த புராணங்கள்லயும் இதிகாசங்களும் அதை தழுவி வந்ததான மற்ற காவியங்கள் என்ன, நாடகங்கள் என்ன, இவைகள் எல்லாமே ஏதோ ஒரு விதமாக உங்களுக்கு மனுஷன் எப்படி சந்தோஷமாக வாழலாம் என்பது சொல்லிக் கொடுக்கிறது. அதே போலயே அதுல வந்ததான சந்தேகங்களை நமக்கு அழகா எடுத்து கொடுத்திருக்கா ஆச்சாரியர். அப்படி யோசனை பண்ணி பார்த்தோம்னா இத டெவலப் பண்ணித்தான் இதிகாச புராணங்களோ வேதங்கள் இருக்கிற சில பாகங்களோ வந்திருக்கு. அதுல ஒரு மனுஷனுக்கு மரணம்னு இருக்கே அது என்ன அப்படின்னு கேட்கிறேன். இந்த கேள்விக்கு எது இது மேல மரணம்னு, உயிரோட இருக்கிறப்பவே அவருக்கு மரணம்னு சொல்றது. மரணம்னு பத்தி நமக்கு தெரியும், இந்த சரீரத்திலிருந்து பிராணம் போறதற்கே அது மரணம்னு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவன் ஏதோ அவனுடைய கர்மானுசாரியா அங்கெங்கே போறான் வரான் தெரியும் நமக்கு. ஆனா உயிரோட இருக்கிறப்ப அவனுக்கு மரணத்துக்கு சமானமானது என்ன அப்படின்னு கேட்டா மூர்க்கத்துவம். பெரியவா சொன்னாலோ இதற்கு கிரந்தங்கள் சொன்னாலோ அத ஒத்துக்கொள்ளாமல் பிடிவாதமா நான் சொன்னத்தான் பண்ணிடுவேன், எனக்கு மனசுக்கு தோணித்தான் பண்ணி கொண்டிருப்பேன்னு சொல்றான் பாத்தீங்களா, அதான் மரணம். ஏன்னா மரண துல்லியம். மரணமானது எப்படி அது வந்தா அதுக்கப்புறம் அதனால நம்ம ஒன்னும் பண்ண முடியாது அதுக்கு மேல. அதே மாதிரி இந்த கெட்ட பிடிவாதம்னு ஒரு மனுஷனுக்கு இருந்ததே ஆனால் அவன் முன்னுக்கு வர்றதே ரொம்ப கஷ்டம். முன்னுக்கு வரலைன்னா இந்த மேல வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நம்ம வாழும் பொழுது இதை விட முன்னேறணுங்கிறதுக்காக எல்லா துறையிலும் மற்றது இருந்தாலும் மறுபடியும் துன்பம் இல்லாம நம்ம வாழணுங்கிறதுக்காக வேண்டியதான பதார்த்தம் பண்ணணும். அது இல்லாம எவ்வளவு துன்பம் வந்தாலும் நான் அப்படித்தான் இருப்பேன், அந்த வழியில தான் இருப்பேன் அவன் தீர்மானம் பண்ணினானே, ஆனால் அது நிஜமாக மரணம், அதுக்கு மேல ஒண்ணும் வர முடியாது. ஆகையால் இந்த மரணத்துக்கு சமானமா இருக்கக்கூடியதான ஒரு துன்பம் எது, பிடிவாதம். இந்த பிடிவாதம் ரொம்ப பேருக்கு இருக்கு. ஆனாலும் சில பேர் வாழ்க்கையில கஷ்டம் வந்தா அதை பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி விடுறாங்க. வாழ்க்கையில வரக்கூடியதான துன்பங்கள்லாம் நமக்கு ஒரு பாடமா இருக்கணும். அதை வச்சிருந்த அந்த வாழ்க்கையில இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்னால நம்ம நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கு தகுந்தா போல நடந்துக்கிறோம். ஆனா அது அப்படி இல்லை, இப்படித்தான் இருப்பேன், நீ இப்படித்தான் நான் பழகுவேன், நீ இப்படித்தான் நான் செயல்படுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டே இருந்தாலும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை கட்டங்கள் வந்தாலும் அது அப்படித்தான் நினைச்சா தானே மரணம். அது கடைசியில எங்கே கொண்டு வந்து விடுறது, மரணத்துல கொண்டு வந்து. துரியோதனன் பாருங்க எத்தனை பேரை அட்வைஸ் பண்ண, விதுரர் ஒவ்வொரு க்ஷணமும் அப்பப்ப வந்து அட்வைஸ் பண்ணிட்டே இருந்தார், வேண்டாம்பா வேண்டாம். யாரு இந்த வார்த்தை சொன்னாலும் கேட்கவே இல்லை. அதே போலயே திருத்தராஷ்டிரரும் அவருக்கு
எல்லாம் பண்றது தப்புன்னு தெரிஞ்சிருந்த பார்த்தாலும் தன்னுடைய பையன் இடத்துல இருக்கக்கூடியதான ஒரு அபிமானமானது அவரை கண்ண முடியும். அப்ப தப்பு பணத்து மேல அவ்வளவு ஆசை இருக்கப்படாது, பதவி மேல அவ்வளவு ஆசை இருக்கக்கூடாது தெரிஞ்ச போதிலும் அதை மாற்றிக்கொள்ளாமல் அப்படியே கடைசி வரைக்கும் இருந்ததுனால என்ன அவன் நிஜமா சுகமா இருந்தால இல்லையே, பாண்டவாள ஜெயிக்கணும் இதே ஒரு எண்ணம் தானே தவிர நிஜமா அவ சுகமா இருந்ததில்லை. ஆகையால் விவகாரம் என்ன, இந்த மூர்க்கத்துவம், பிடிவாதம், கட்டாச்சாரம் இவ என்ன இருக்கு பார்த்தல, இது என்ன மரண துல்லியமா இருக்கு அப்படியே நம்ம கதைகள்ல வெளியே இருக்கு. இப்படி நிறைய கதைகளை பார்த்திருக்கோம். ஆகையால் இது முதல்ல நம்ம விடணும். வாழ்க்கையில எது நல்லதோ அன்னைக்கு பார்த்து சாஸ்திரம் எப்படி சொல்றதோ குருவானவரை கேட்டு எப்படி சொல்றாங்களோ அது தெரிஞ்சது நம்ம நடந்துக்கிடும். மரணம் மூர்க்கத்துவம். அதுக்கப்புறம் அனர்த்தம் எதவசரேதம். அர்த்தம்னு வேலைன்னு அர்த்தம். விலை மிகுந்தது என்ன அப்படின்னு கேட்டோம்னா எதவசரேதம். எப்ப ஒரு மனுஷனுக்கு முக்கியமா தேவைப்படுறதோ அப்ப அவருக்கு அதை கொடுக்கறது நிஜமா செய்யும். ரொம்ப பசியோட இருக்கிறவனுக்கு கொஞ்சம் அன்னத்தை கொடுத்தேன்னா அவன் சந்தோஷப்படுறான். அதாவது நிஜமா பசி அன்னதி தம்பாத்திரம். அன்னம்னு இருந்தது யாராவது யாருக்கு கொடுக்கணும், நிஜமா பசியோட இருக்கிறவனுக்கு கொடுக்கணும். அது அவனுக்கு எவ்வளவு ரூபாய் கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது. அதே போல ஒரு மனுஷனுக்கு கஷ்டம்னு வந்ததுன்னா அந்த கஷ்டத்துல நீங்க பண்ணினதான ஒரு சகாயம் இருக்கிற அதுக்கு வேலையே கிடையாது. நீதி சமயத்துல இவ்வளவு வளர்ந்து சொல்லலாம். ஆனா விவகாரம் வந்து அப்ரோப்ரியேட் டயத்துல ஒரு மனுஷனுக்கு கவலைப்பட்டு இருக்கான், இதனால ஒண்ணும் பண்ண முடியல, அந்த நிலையில இருக்கும் பொழுது அவனுக்கு ஏதாவது சகாயம் பண்ணலையானால் அந்த சகாயத்துக்கு வேலையே சொல்ல முடியாது. அதனால்தான் நம்ம முன்னோர்கள் என்ன கவலைப்பட்டு இருக்கிறது என்ன பண்ணணும்னு தைரியம் சொல்லணும். வாழ்க்கையில இந்த கவலையில வந்திருந்தையானால் அது என்ன பண்றது, மனுஷனை டிப்ரெஸ் ஆக்கிறது. அவனால வேற எந்த செயலையும் யோஜனை பண்ண முடியாதான ஒரு காரியத்தை கொடுக்கும். துன்பம் வந்ததையானால், கவலை வந்ததையானால் அவன் அந்த கவலையே மறுபடியும் அழுதுன்னு இருக்கானே தவிர மறுபடியும் எப்படி முன்னுக்கு வரணும், என்ன பண்ணணும், இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த சொல்யூஷன் என்ன, இந்த பிரச்சனை வந்துருது, இந்த பிரச்சனைக்கு நாம எப்படி தப்பிச்சுக்கிறது, அதுக்கு சமாதானம் என்ன தெரியாம போயிடும். இந்த சமாதானம் என்ன தெரியாம போற சமயத்துல அவளுக்கு நல்ல வார்த்தை சொல்றதற்கு பதிலா அதான் நிஜமா தெளிவாப்பட வேண்டியது. நம்ம இதே கஷ்டங்கள் இப்ப நம்ம என்ன அனுபவிக்கிறோமோ இவைகள்லாம் முன்னாலே இருந்ததான், புதுசா உங்களுக்கு மட்டும் வரல. கஷ்டங்கள்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம முன்னோர்களுக்கு வராத கஷ்டங்கள் ஏதாவது வந்திருக்கோம். நமக்கு மனுஷனுக்கு வரக்கூடியதான துன்பங்கள்லாம் பார்த்தலையானால் ஒண்ணு என்ன, சரீரத்துல வரக்கூடிய துன்பங்கள், வியாதி வைக்கலாம். இன்னொன்னு என்ன, அக்கம்பக்க மனுஷர்களால வரக்கூடியதான துன்பங்கள், மழை வெயில் இப்படி நம்ம எழுத ஆரம்பிச்சார். இன்னொன்னு ஏன் இந்த கஷ்டம் வருதுன்னு தெரியாம வருது. இது ஏன் வந்தது யாருனாலையும் சொல்ல முடியாது. எதிர்பாராமல் வரக்கூடியதான கஷ்டங்கள், ஆக்சிடென்ட், இவைகள்லாம் யோஜனை பண்ண எப்பவுமே இருக்குன்னு. இன்னைக்குதான் புதுசா வரல, முன்னாலையும் இருந்தது. இந்த மூணையும் பெரிய 3 விதமா பிரிச்சிருக்க. ஆத்தியாத்மிகம், சரீரத்துல வரக்கூடிய, சரீரத்தினால் வரக்கூடியதான துன்பங்கள். ஆதி பௌத்திகம், சுற்றுப்புறத்தினால வரக்கூடியதான துன்பங்கள். ஆதி தெய்வீகம், இன்னது தெரியாம வரக்கூடியதான துன்பங்கள். இந்த 3 விதமான துன்பங்கள் அனாதி காலமா வந்துட்டே இருக்கு. எதிர்பாராத துன்பங்களும் வந்துட்டு. ஆனா அப்ப இருந்த வாழ்க்கை இப்ப நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப பெரியவர்களோட இருந்தோம். அவன் இப்படி இருக்கா, இப்படி இருந்தா சரி, ஒண்ணும் கவலைப்படாத, சரியாயிடும் அப்படின்னு தைரியத்தை சொல்லி நமக்கு மனசு சாந்தி கொடுத்தான். அதனால நம்ம அந்த பிரச்சனைகளுக்கு சுலபமாக சொல்ல சமாதானம்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம். மனசு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துன்றதுன்னு வச்சுங்களேன், அப்புறம் சொல்யூஷன் தானே வந்துடும். வேற எங்கேயும் போக வேண்டாம். நீங்க எந்த பிரச்சனை உங்களுக்கு வருதோ, எந்த ப்ராப்ளம் வருதோ அதுக்கு சமாதானம் மனசுல தான் இருக்கு. ஆனா அந்த மனசை யோசனை பண்ண விட மாட்டேங்கிறோம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், மேலும் மேலும் வந்துருச்சே கவலையோடு இருக்கே தவிர நிம்மதியா யோசனை பண்றது இல்லை. அதனால சமாதானம் வரதில்லை. பெரியவர்கள் தைரியத்தை சொல்லு, கவலைப்படாதீங்க,
குழந்தை விடாம அழுதுட்டே இருக்கேன்னு பாட்டிய பக்கத்துல வந்து நிறைய வயச தடவி இங்க பார்த்து அங்கே பார்த்து இது ஒண்ணும் இல்லையே அப்படின்பா. அப்பாடா அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே இல்ல, இது சரியா போயிடும், ஒரு 10 நிமிஷம் சரியா போயிடும் அப்படின்னு சொன்னாலே வரும். ஓ அப்புறம் யோசனை பண்றா எதனால வந்தது, நேற்று ஏதாவது கொடுத்தோமா, ஏன் இப்படி வந்தது. அந்த யோஜனை பண்றது கூட முடியாம அந்த குழந்தை அழுதுண்டாயிருந்தா இவனும் சேர்ந்து அழுதுண்டாயிருந்தா என்ன ஆகுது, விவகாரம் சரியா. ஆகையால் தான் ஒரு பெரியவர்கள் அந்த நேரத்துல தைரியத்தை சொல்றார். அதே மாதிரியே மனுஷனுக்கு சாந்தனம் பண்றது பார்த்தல ஒரு தைரியத்தை கொடுத்து ஒன்றும் கவலைப்படாதீங்களோ இதெல்லாம் சரியா போயிடும் சொன்னாலே ஒரு மனசு ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டா அதுக்கப்புறம் அவளே யோஜனை பண்ண ஆரம்பிப்பான். அந்த சமயத்துல சொல்ல வேண்டிய எத்தனை தரம் ராமாயணம் படிக்கிற காலத்துல ராமன் அழுதுண்டே இருந்தா லக்ஷ்மணன் வந்து இது ஒண்ணும் கவலை இல்ல, சரியா போயிடும், நான் கண்டுபிடிக்கிறேன், நான் கொண்டு வரேன், இங்கதான் இருப்பா அப்படின்னு சொல்லி சாந்தனம் பண்ணிருக்கா. தெரியும் எல்லாரும் ஆயிடுத்து. லக்ஷ்மணன் கீழே விழுந்துட்டார் யுத்தத்துல, சக்தி ஆயுதத்தை போட்டார், விபீஷன் மேல போட்டா லக்ஷ்மணன் மேல விழுந்துட்டு லக்ஷ்மணன் மூச்சு எடுத்துட்டார். ராமனுக்கு ஒண்ணும் பண்ண தெரியலையே, வலவலத்துல போயிட்டார். அந்த லக்ஷ்மணனை பார்த்து தேசே தேசே கலத்திராணி தேசே தேசே பாந்தவாக சந்து தேசம் பசியாமி எத்தனை பிராதா சகோதரா. ஒவ்வொரு ஊர்ல போறா எத்தனை பேரையாவது கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணா பந்துக்கள்லாம் வருவா. ஆனா உன் போறதான ஒரு தம்பி கிடப்பானா, எத்தனை பிராத்தா சகோதரா, எத்தனை பிராத்தா அசகோதரா, அப்பாவோட சேர்ந்து பிறக்கல, இன்னொரு அம்மாவுக்கு மாற்றான் தாய்ப்புள்ள இருந்தாலும் அந்த லக்ஷ்மணன் அவருக்கு லட்சுமி சம்பன்னன், கைங்கரிய லட்சுமி அவருக்கு எப்பொழுதுமே ராமனுக்கு தொண்டு பண்ணிட்டே இருக்கணும் எனக்குடையதான ஒரு எண்ணத்துல இருந்தவர். அப்படிப்பட்டதான தம்பி கிடைப்பாதா, கிடைச்சா அவங்க போயிடுதே, இது மேல நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், ராஜ்யம் வந்து என்ன லாபம், சீதா வந்து என்ன லாபம், நான் பிராணம் விட்டு போறேன் அப்படின்னு நினைச்சேன். என்ன கூட அழைக்கணும் இல்ல, காட்டுக்கு கூட அழைக்கணும் வந்து மறுபடியும் நாட்டுக்கு போறப்ப அவரை விட்டு விட்டு போனா ஜனங்கள்ல என்ன நினைப்பா, இவருக்கு துப்பு இல்ல, அதனாலதான் தம்பியை காப்பாற்ற முடியல, யாரோடய சண்டை போட்டு தம்பியை கொண்டு வந்திருக்கார் இப்படின்னு நினைப்பாளா சொல்லி யோசனை பண்ணி பாருங்க. அப்படி வரும் பொழுது சுக்ரீவன் ஹெல்ப் பண்ற, இதோ கொண்டு வர நம்ம சைன்யாவை விட்டு அவளை பண்ற. ஜாம்பவான் அங்கிருந்து வந்து மூச்சதான பிராணம் போறியும் மூச்சதான பிராணம் போனாலும் வர வச்சிருவேன், அவர் மருந்து பாருங்க. அவ சொல்றதுல இருக்கு, இதுல ஒண்ணும் விவகாரம் இல்ல. என்ன ஹிமாலயத்துல ஒரு ஜோதிர்லத்தை இருக்கு, அதை கொண்டு வந்தா போயிட்டு இப்ப கொண்டு வர சொல்றேன், எவ்வளவு நாள் ஆகும். இப்ப இருக்கிற டேஸ்லயே போனா ஆரம்பம் போனா மத்தியானம் தான் இங்க போக முடியும், அதெல்லாம் தேடி கொண்டு வந்து வரணும். ஒண்ணு கவலைப்படாதீங்க. அப்புறம் யாரும் நல்லமா அப்படி பாக்குற பாத்துட்டு இங்க அனுமார் இருக்காரோ அப்படின்னு கேட்கற. ஏன்டா இப்ப அனுமார் ஏன் தெரிஞ்சிருக்கேன், லக்ஷ்மணன் கீழே விழுந்துட்டார், அதுக்கு மருந்து இருக்கிறது சுஷேன் இருக்கார், அவர் பாக்கணுமே தவிர நீங்க பாட்டுக்கு யாரையும் இருந்தார் இல்ல இல்ல. அனுமார் உயிரோடு இருந்தா நாம எல்லாம் சௌக்கியமா இருக்கோம், அனுமார் காணலேன்னா நம்ம இருந்த பிரயோஜனம் இல்லை. அந்த அனுமார் மேல எவ்வளவு ஒரு நம்பிக்கை வச்சிருக்கார். அனுமார் அங்கிருந்து செய்தி கொண்டு வந்திருக்கார், என்ன வேணும்னா இது மாதிரி ஜோதிர்ல இருக்க கொண்டு வாங்க. டக்குனு கிளம்பிட்டார். சில பேர் எப்படின்னா பாதி கேட்டே கிளம்ப விடுவான். அங்க போன பிறகு இது எப்படி இருக்கும், எங்க இருக்கு, திரும்ப அங்க இருந்து செல்போன்ல போட விட்டுருங்க, அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்படி பண்றது, அவர் பார்த்தார், அவ்வளவுதானே இங்கதான் இருக்குன்னு சொன்னாரோ இல்லையா, மலையே கொண்டு வந்து விட்டார். வந்ததுல என்னாச்சு, அனுமார் மட்டும் மூச்சுக்கல, இத்தனை நாட்களாக எத்தனை குரங்கள்லாம் பிராணனை விட்டதோ அத்தனை குரங்களும் முடிச்சுட்டு. ஏண்டா அது அமிர்த சஞ்சீவி. ராவணன் என்ன பண்ணினா அன்னைக்கு பிராணன் விட்ட நாட்டுல சமுத்திரத்துல சேர்த்து விட்டுட்டான் அந்த சரீரங்களை. ஏண்டா அடுத்ததா வரக்கூடிய நாட்டுதாளுக்கு அதை கண்டா இத்தனை பேர் போயிட்டாளோ அப்படின்னு அவ டிப்ரெஸ் ஆயிடுவாளாம். ராமன் என்ன சொன்னார், யாரையும் ஒண்ணும் பண்ணாதீங்க. என்ன ஆச்சுன்னா முதல்ல இருந்து கடைசி முதல் நாள் முதல் இதுதான் ஆரம்பத்துல இருந்து எத்தனை குரங்குகள் பிராணனை விட்டதோ அத்தனை குரங்களும் மறுபடியும் வந்தாச்சு. அதுல உடம்புல ஒரு காயமும் இல்லை. மற்ற இப்ப யுத்தம் பண்ணிட்டு இருக்கக்கூடியதான குரங்களுக்கு பார்த்தா இதை டயர்ட் ஆயிடுது. அந்த பழைய குரங்கள் பார்த்தால புத்துணர்ச்சியோட வந்திருக்கு மறுபடியும்.
விவகாரம் என்னன்னா சொல்ல முடியாது. அப்ப வேண்டியதுன்னா அந்த அப்ரோப்ரியேட் டயத்துல ஹெல்ப் பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியம். அதே போலயே நம்ம மனுஷால் யாரும் வந்து சகாயம் பண்ணணும்னு காசுதான் கொடுக்கணும்னு கிடையாது. நல்ல வார்த்தை சொன்னாலே சகாயம், நல்ல விஷயத்த சொன்னா சகாயம், ஒரு வழியை காட்டினா ஒரு சகாயம். அப்படிப்பட்டதான சகாயம் பண்றதற்கு பதிலா அதான் ரொம்ப முக்கியம். அனர்த்தம் அது விலை மிகுந்ததான ஒரு பதார்த்தம் எது சுவாமியின் நேர்த்திதான். அவசரே தத்தம் ஆமரணாத்தியும் சல்யம். ஒரு மனுஷனுக்கு பிராணம் போற பரியந்தம் மனசுல குத்திண்டே இருக்கு பார்த்தா அது என்னதுன்னு கேட்க சில பேருக்கு அப்படி இருக்கு. ஆமரணாத்தியும் சல்யம், மரண பரியந்தம் ஒரு மனுஷனை குத்திண்டே அவன் எந்த பண்ணிட்டே இருக்கு என்ன அப்படின்னு. நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன், பிசினஸ்ல லாஸ் ஆயிடுது, ஏமாத்தி விட்டேன், ஏமாந்து போனேன், இதுவரை இப்படி ஏமாந்து போலாமா, அடிச்சவனே இப்படி ஏமாந்து போயிட்டு நம்பினேன் சார் நாசமாயிட்டேன், இப்படி எல்லாம் சொல்லலாம் இல்லையா. அவைகள்லாம் கொஞ்ச நாள் ஆனா மாறி போயிடும், மறந்து போயிடும். நம்மள ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய்க்கு ஏமாத்திட்டாரு வச்சுக்கலாம், உங்களுக்கு ஒரு 10 லட்சம் வந்ததுன்னு அது மறந்து போச்சு. அது வரைக்கும் ஆஹா ரொம்ப சிரமப்பட்டேன், அந்த மனுஷனை பார்த்தப்பெல்லாம் ரொம்ப கவலைப்பட்டிருந்தேன். ஆனா இப்ப என்ன செய்ய ஒரு 10 லட்சம் வந்துருக்கு, அதுக்கப்புறம் என்ன செய்ய மறந்துச்சு. மறுபடியும் வந்து அவரோட பேச தொடங்கினார்ல. இப்ப இந்த பாலிடிக்ஸ்ல பாருங்க, ஒருத்தர் மறுபடியும் முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சந்தர்ப்பம் இருந்தா மறுபடியும் சேர்ந்துக்கிறான். இது சேர்றது எப்படின்னா சிக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசுறாரு சார். ஜன்மாவிலிருந்து ஆரம்பிச்சு அவ 2 பேருக்கும் ஒரு விதமான கவலையே இல்லாத மாதிரி எப்படி பேசுறாங்க, எப்படி பேசுறாங்க. அப்படி இருந்தா தான் நீங்க பாலிட்டிக்ஸ் வந்து பேர் விட்டான். எப்படிதான் முடியும்னு அந்த விருத்தியில இருந்து அப்படிதான் சார் இருக்கிறான். என்ன பண்றது? ஆனா இவைகள்லாம் மனசை தைக்கிறது இல்ல. மனசை கடைசி வரைக்கும் தைக்கக்கூடியது எதுன்னு அது சொல்ற. பிரச்சன்னம் யக்ருதம் பாபம், பிரச்சன்னம் யக்ருதம், நம்ம பண்ணினதான பாபம், இன்னொருத்தருக்கு பண்ணினதான தீங்கு, செய்ய முடியாத ஒரு காரியம், அதெல்லாம் 4 பேருக்கு தெரியாம பண்ணிட்டான். இந்த 4 பேருக்கு தெரியாம பண்ணது எப்பவுமே நம்ம சொல்ல முடியாது. தெரிஞ்சு ஒரு பாவம் பண்ணிவிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு தெரியும் என்ன பண்றதா அந்த சந்தர்ப்பம் அப்படித்தான் மன்னிச்சு விடுங்க அப்படின்னு கேட்கறது ஆயிடுச்சு. ஆனா யாருக்குமே தெரியாம ஒரு பாபத்தை பண்ணி அந்த பாபத்தினால ஒரு விளைவு நடந்து போயிடுதுன்னா அவளை பார்க்கும் பொழுதெல்லாம் ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோமே தப்பு பண்ணிட்டேங்கிறது மனசுல இருந்துட்டே இருக்கும், உறுத்துட்டே இருக்கும். ஆகையால் மனுஷன் என்ன பண்ண முடியும், எப்பவுமே பாபம் பண்ணக்கூடாது. அந்த பாபமும் எப்படி இல்ல, தெரியாம பாவத்தை பண்ணிவிட்டு அதை கவலைப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. ஆகையால் மரணாக்கியம் சல்யம் பிரச்சன்னம் யத்ரதம் பாபம். அதுக்கப்புறம் இது புத்திர விதேயோ யத்னா. பாருங்க, நம்ம எப்பொழுதுமே முயற்சியை பண்ணிட்டே இருக்கணும். எதுல சார் முயற்சியை விடவே கூடாது. எதுல இல்ல, வித்யாபியாசே சதௌஷதே தானே. வித்யாபியாசே படிப்பு இருக்க பட்சல மறுபடியும் மறுபடியும் படிச்சுட்டே இருக்கணும். இந்த படிப்பானது அண்ணனருக்கு வந்ததான ஒரு ரொம்ப ஒரு பெரிய அசக்ட். அது வந்துருக்குங்கிறதுக்கு வந்துருது பரவாயில்ல அப்படின்னு விட்டுறக்கூடாது. என்ன அனபியாசே விஷம் சாஸ்திரம், சாஸ்திரம் இருக்கு, அத மறுபடியும் மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணிட்டு படிச்சுட்டு இல்லாம இருந்தே வச்சுக்கோங்களேன் மறந்து போயிடும். அது ரொம்ப விவகாரம் ரொம்ப கஷ்டப்பட்டு தெரிஞ்சதான விஷயங்கள்லாம் அத பிராக்டிஸ் பண்ணலைன்னா கெட்டு போச்சு. இன்னொருத்தரும் நமக்கு சொல்ல முடியாது, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில இருந்துருக்கோம். அதனால எப்பொழுதுமே வித்யாபியாசே, படிச்ச வித்தியை படிக்கப்படாது, விடப்படாது. அது கம்ப்ளீட்டா இன்னைக்கு விட்டாச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடியதான ஜனங்கள் எல்லாருமே உத்தியோகத்துக்காக படிக்கிறாளே தவிர இது நிஜமாக எனக்கு சேமத்தை கொடுக்கும் எனக்கூடியதான எண்ணத்துல படிக்க. பழைய நாள்ல படிச்சவாள்லாம் உத்தியோகத்தை பத்தி கவலைப்படாம, காசை பத்தி கவலைப்படாம படிச்ச. அதனாலதான் எல்லாத்தையும் படிச்ச. வேதம் முழுக்க படிச்சார். அந்த வேதத்துல தனுர்வேதம் இருக்கு. பிராமணாலாம் தனுர்வேதமும் கத்துட்டு இருக்க. துரோணாச்சாரியர்னா தனுர்வேதம் கத்துட்டு இருக்க.
கிருப்பர் பிராமணர், கிருபாச்சாரியர், இப்படி இத்தனை பேரும் பண்ணிட்டு இருக்கா. தனுர்வேதம் நமக்கு என்ன சார், ராஜாக்குத்தானே, எனக்கு எதுக்கு கட்டங்கால. ஆயுர்வேதம், வேதம் வாசவாளுக்கெல்லாம் ஆயுர்வேதம் தெரியும், வேதத்துக்கு அங்கமாக ஜோதிஷம் தெரியும், மந்திரசாஸ்திரம் தெரியும், எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். ஆனா என்ன பண்றாங்க, சில பேர் சிலதை ஸ்பெஷலைஸ் பண்றா, சில பேர் விட்டா. ஆனா பேசிக்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்படி நேரத்தை வாசித்தாலே எதற்காக வச்சா, இதுதான் எனக்கு காசு கொடுக்கணும், அந்த துறையில் தானே வசிக்கிறா. இப்ப எல்லாரும் கம்ப்யூட்டர் தான் வச்சுக்கணும். இப்ப அதையும் விட்டா எல்லாரும் மறுபடியும் பிகாம் தான் வச்சுக்கணும். ஏன்னா அந்த கம்ப்யூட்டர் வச்சா 10,000 கிடைக்கிறேங்கிறோமா. ஒரு காலத்துல ஓஹோன்னா இப்ப ஒரு இதெல்லாம் இறங்கி போயிடுச்சு. அப்படி ஜனங்களுக்கு என்ன, எது காசு நிறைய கொடுக்கறதோ அதை வாசிக்கணுங்கிற எண்ணத்துல இருக்காளே தவிர, எதை வாசிச்சாலும் ரொம்ப ஒரு பிரயத்னத்தோட அது ஒரு பர்ஃபெக்ஷன் அடையணும், அதுபடியே வாசிக்கணுங்கிற எண்ணமே இல்லை. காயத்ரி மந்திர வைபவம் சொல்லும் பொழுது நீங்க எந்த துறையாவது எடுத்துக்கலாம், கவலைப்படாதீங்க. காயத்ரியை பண்ணிட்டே இருந்ததுன்னா அந்த துறையில நம்பர் 1 வந்துருவேன். ஒரு பாட்டு, ஒரு நாட்டியம், ஒரு டிராயிங், அதுல என்ன சார் காசு வருது நீங்க நினைச்சுட்டு இருக்கேன். அது என்ன ஆகும், அது எங்க கொண்டு வந்துட்டுறோம் ப்ரொவைடர், அதோட காயத்ரி பண்ணினா அந்த காயத்ரி மந்திரத்துக்கு அவ்வளவு ஒரு பிரபாவம் வருது. மனசுக்கு அந்த ஷார்ப்னஸ் கொடுக்கிறது. உண்மையான விஷயங்கள், நுட்பங்களை எல்லாம் அறிந்து கொண்டு அந்த வாழ்க்கையில உபயோகப்படுத்தக்கூடியதான ஸ்வரூபம் அந்த காயத்ரி மந்திரம் கொடுக்கிறது. ஆகையால் இதுதான் நம்ம இந்த துறையில தான் நம்ம பண்ணணும், முயற்சி பண்ணணும், முன்னுக்கு வரணுங்கிறது கிடையாது. எந்த துறையிலையாவது வரலாம். அதனால என்ன பண்ணணும், வித்யாபியாசம், படிப்பினுடைய அபியாசம். அந்த படிப்பை ஆரம்பிக்கிறது இல்ல, எப்பொழுதுமே வந்ததெல்லாம் மறுபடியும் மறுபடியும் மறக்காம வச்சுக்கிறது. இந்த மறக்காம எவ்வளவு வச்சிருக்கோ அந்த வித்யானது உங்களுக்கு நிச்சயமா காப்பாற்றும். வித்யாஹவை பிரம்மணம் அஜகாமா, அந்த வித்யை வந்து சேர்ந்துதான் இருக்கிற சேவதையே, அதை காப்பாற்றி கொண்டு இருக்கணும். யோக்கியாய சிஷ்யாய தேயா, யார் யோக்கியரா கேட்கறது, ஸ்ரத்தா பக்தியோட கேட்கிறாரோ அவருக்கு கொடுத்துருவா. அவர் காசு கொடுப்பாரா, ஏதாவது நமக்கு வசதி பண்ணவரா கேட்காது. யாரையும் எதுவும் கேட்கக்கூடாது. நீங்க பாட்டுக்கு கேட்டா சொல்லிக் கொடுத்துட்டே இருந்தோம், கேட்காத வரைக்கும் உங்களுக்கு தெரியுங்கிறதே யாருக்கும் தெரியாம வச்சிருந்தோம். அப்படி பத்திரமா காப்பாற்றி கொண்டு இருந்தா. இதனால்தான் நம்ம நாட்டுல விஜய்கள் தங்கி நிற்கிறது. எத்தனை சூட்சமான சாஸ்திரங்கள், ஒரு நியாய சாஸ்திரமோ அல்லது வேதாந்த சாஸ்திரமோ அவ்வளவு சுலபமா வந்து அது ஒரு 10-15 வருஷம் அதுல நல்லா முயற்சி பண்ணினாத்தான் வரும். பண்ணிவிட்டு அப்படின்னு டெய்லி அந்த மனசுல தியானம் பண்ணு. வேற யாரும் இல்லாத பகவானுக்கு சொல்லுங்க, பகவான படத்தை முன்னால் இருக்கு, அவருக்கு பாடம் சொல்லுங்க. அப்படி சொன்னா தான் இது ஒண்ணு. இந்த வித்யாபியாசம் ஆம்னாயா நாமயோ ஏன வித்யாம் பிரசிதிலாதிவா, தினந்தோறும் வேதத்தை சொல்லாத போனால் அந்த வேதம் மறந்து போயிடும். அப்படி அதுக்காக தான் பிரம்ம யஜ்யம்னு வச்சிருக்க. டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷன் வேதத்தை படிச்சுட்டே இருக்கணும். கிடைச்சா எல்லா வேத பாகமும் நொற்றாயிட்டே இருக்கணும். இது இன்னொன்னு இப்ப புதுசா கண்டுபிடிச்சிருக்கா இந்த சயின்டிஸ்ட், டாக்டர்ஸ் எல்லாம். எங்க வேதமானது முதல்லயே சொல்றது மா பிரச்சோடவம், நான் மறக்காம இருக்கட்டும். மேதா தட்சிணாமூர்த்தி மந்திரம்னு ஒண்ணு பண்ணும். அந்த மந்திரம் என்ன சொல்றதுன்னு நீங்க வாசல் அப்படியே ஞாபகம் இருக்கணும். அந்த மைண்ட்ல ரிட்டென்டிவ் கெப்பாசிட்டி இருக்கணும். 60 வயசு ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேல மனுஷனுடைய சரீரத்துல அவனுடைய பிரெயின்ல நிறைய நியூரான்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிட்டே இருக்கான். ஆகாரம் சாப்பிட சிலது புதுசு எல்லாம் வந்துட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு 1 லட்சம் நியூரான்ஸ் பிறக்கிறது, 2 லட்சம் நியூரான்ஸ் அழிஞ்சு போறதும். என்ன சுவாமி அப்படின்னு, அதான் வயசானதுக்கு அடையாளம். ஒரு நாளைக்கு என்ன ஆகும், இந்த பிரெயின்ல புதுசா நியூரான்ஸே வராது, பழசெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் என்னாச்சுன்னா அவன் கோமாக்கு போயிட்டா, பிரெயின் டெய்டு. ஆக உயிர் இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு தாரா போயிட போகுது. ஏன்னா இந்த காரியம் பண்ணுங்க அந்த காரியம் பண்ணுங்கன்னு சொல்றது எது, மூளைத்தானே வேலை பண்றது. அந்த மூளை வேலை இல்லைன்னா எங்கேயாவது கீழே விழுத்துருவா, பிராண்ட் விட்டுரும். இந்த 60-65 வயசு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும் சொல்ற, அந்த மூளைக்கு வேலை கொடுங்க சார். என்ன வேலை கொடுக்கறதுன்னு, இதுவரைக்கும் நீங்க என்ன வாசிச்சோ அதை விட்டு விட்டு இன்னொரு டைரக்ஷன்ல படிங்க. ஏன்னா
இந்த பழசே பார்த்தா இந்த மனசு என்ன சொல்றதா இதுதான் எனக்கு தெரியுமே. அதுல அவளை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. பழைய சப்ஜெக்ட் நமக்கு தெரிஞ்சதே படிச்சுட்டோ இருந்தோம் ஆனால் அதுபடியே மேலோட தெரியும் தெரியும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறது மனசு அதை கிரகிக்கிறது இல்லை. ஆனால் புதுசான ஒரு துறையில நீங்க ஆரம்பிக்க வச்சுடையானால் நமக்கு தெரியலையே அப்படின்னு அதுக்காக முயற்சி பண்றது. முயற்சி பண்ணும் பொழுது அதுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுறது. புத்துணர்ச்சி வரும் பொழுது அந்த மனசானது விகாசத்தை அடையிறது. புத்தி அந்த புத்தி விகாசமானது என்ன பண்றது, இந்த பிரெயின் ஆனது கொஞ்சம் கொஞ்சமா குறையிறது பார்த்தீங்களா, அது ஜாஸ்தியா இருக்கும். அது நின்று போறது குறையிறது நின்று போறது படிக்கிறது. அதனால என்ன பண்ண புதுசா படிச்சுட்டு இருக்கணும். நம்ம முன்னால என்ன வாசிச்சோமோ அதை விட்ட புதுசா வாசிக்கணும். புது லாங்குவேஜ் கத்துங்க. வேற ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்க அப்ப என்ன ஆகும்னா அவருக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. நான் அதை பண்ணினேன் இதை பண்ணினேன். உத்தியோகங்களுக்கு கூட டைம் இல்லை. எப்ப பார்த்தாலும் ஒரே அழுத்தம். யார கேட்டாலும் பொழுது இல்லை சார், டைம் இல்லை சார் அப்படிங்கிறோம். இது எல்லாத்துக்கும் இருக்கா கொஞ்சம் யோசனை பண்ணிட்டாரு. எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்காக நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு உபயோகப்படுத்திருக்க, இன்னொருத்தருக்காக காசுக்காக ஏதோ பண்ணிட்டு இருக்கே தவிர உமக்காக உங்க ஆத்ம சாந்திக்காக ஏதாவது பண்ணினீங்களா? மாமி சமைக்கிறா, வீட்டுல இருக்கிறவளா இருக்கிறதுக்காக சமைக்கிறா, அதற்கு மட்டும் பண்ணிட்டாளா இல்லையே. அப்படி பண்ணினா ரொம்ப வம்பா போயிடுங்க. அப்ப நம்ம பண்ணக்கூடியதான செயல்கள் எல்லாம் நீங்க பார்த்தேனால் எனக்கு மட்டும் பிரயோஜனம் பண்றதுங்கிறது ஒண்ணுமே பண்ணல. காசு வரணுங்கிறதோ காசு வந்தா குடும்ப சௌக்கியமா இருக்கணும்னா நம்ம புகழ் வரணும்னா இப்படித்தான் பண்ணிட்டு இருக்கமே தவிர தன்னுடைய பர்சனலா ஆத்ம சாந்திக்காக ஒண்ணும் பண்ணலை. அப்படியே பண்ணா ஏதோ ஒரு 5 நிமிடம் தியானம் பண்றான் அவ்வளோ, அது தியானம் சரியா நிக்கிறது இல்லை. தனக்காக எது ரொம்ப முக்கியமோ அதை விட்டுவிட்டோம். அதுக்காகத்தான் சொல்றாரு அப்படி இருக்க வித்யாபியாசே எப்பொழுதும் படிச்சுட்டே இருக்கணும். அதனால கடைசி க்ஷணம் வரைக்கும் உங்களுக்கு இந்த கோமா வரதோ மறந்து போறதோ, சில பேர் சொல்ல போற சார் எல்லாம் எங்க வச்சேன்னு தெரியல சார். எல்லாத்த விட்டு என்னடா கண்ணாடியை தெருக்கு வச்சிருக்கான், அது தேடுறதான் கஷ்டம். ஏன்னடா கண்ணாடி இல்லாம கண்ணுக்கு தெரியும் அவ்வளவு பவர் இருக்கு. அந்த கண்ணாடி அது வேற என்ன நைட்டு வேற இல்ல, நீங்க தடவி தடவி பாக்குற இங்க இல்ல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க மனுஷன். வயசான விலை என்ன ஆச்சுன்னு ரொம்ப கஷ்டப்படுறேன். தேடுறதுலயே ரொம்ப டைம் போறது. அதுக்காக சில பேர் என்ன கயிறை கட்டி அப்படியே தொங்க போட்டுடலாம். தொங்க போட்டு வேற எங்கேயோ தேடுறோம் சார், இங்கதான் கழுத்துல இருக்க பார்த்துட்டு இருக்கோம். அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன் அது காரணம் இப்படி. ஏன் நம்ம என்ன பண்ணணும், நம்ம புத்தியானது எப்பொழுதும் வளர்ந்து கொண்டே இருக்கு, நல்ல வழியிலே இருக்குங்கிறதுக்கு பார்க்கணுமா. இது ரொம்ப முக்கியம். இது வாழ்க்கையில எல்லோரும் அனுஷ்டானம் பண்ண வேண்டியது. சாதாரணமா சொல்றது இல்ல. இது மனுஷனுக்கு அந்த புத்தி சக்தி குறையாம இருக்கிறதுக்காக மருந்து சாப்பிட்டா மட்டும் போறாது. அந்த புத்திக்கு நீங்க தான் ட்ரைனிங் கொடுக்கணும். புதுசான விஷயங்கள் கத்துங்க, வேதாந்தத்தை கேளுங்க. வேதாந்தம் வந்தா மீமாம்சா சாஸ்திரம் படிங்க, வேற ஏதாவது பண்ணிட்டே இருக்கும். சும்மா மட்டும் இருக்கக்கூடாது. சேமேரித்தனமா இருந்துகிட்டே இல்லையானால் மனசு ரொம்ப சேமத்தனத்தை அடையும். அதுக்கப்புறம் ரொம்ப சீக்கிரமாக கிட்ட போயிடும். வித்யாபியாசே சில பேர் சொல்றா சார் இத்தனை வயசு ஆயிடுச்சு சார், இது மேல எனக்கு என்ன வரப்போகுது, நான் புதுசு என்ன ஆகுது, என்ன பண்ணுவோம், கோட்டை கட்டணுமா? ஒண்ணும் இல்லையா, உங்களை நீங்க பாத்துக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். இத்தனை நாள் ஆச்சு இது வரைக்கும் பண்ணாத காரியம் இப்பவாவது பண்றேனே. இன்னொன்னு பாக்கணும், நம்ம சரீரத்தை விட்டு பரலோகத்துக்கு போறோம், அது போய் தான் ஆகணும் என்னைக்கோ ஒரு நாள். அது எத்தனை நாள் பகவான் வச்சிருக்காரோ அது வரைக்கும். அது பரநன்னில இருந்து அந்த கடியாரம் நிக்கல இல்லை, அது எப்பொழுதும் டிக்டாக் அடிச்சுட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் கேலண்டர் சேஞ்ச் ஒவ்வொரு நாள் கிழிச்சு கிழிச்சு போட்டா உங்க வாழ்க்கையிலே ஒரு நாள் கிழிஞ்சுது அப்படின்னா எப்படி போயிட்டு தான் இருக்கு. ஒரு நாள் நீங்க அதை தடுக்க முடியாது. ஆனா அந்த நிச்சயமா ஒரு நாளைக்கு போய்த்தானே ஆகணும். அந்த போற அன்னைக்கு நம்ம எதை எடுத்துட்டு போகலாம். இங்க இருந்து பக்கத்து ஊருக்கு போகணும்னா வேற எதை எடுத்துட்டு போறாங்க, வாட்டர் பாட்டில் கையில எடுத்துட்டு போறோம். முன்னால இந்த சாப்பாடு கொண்டு போவா, இப்பெல்லாம் அதான் எங்கேயும் கிடைக்கிறது. அதோட இவனுக்கு எதை கிடைச்சாலும் சாப்பிடறதுன்னு வச்சுட்டு இருக்கானே.
சுத்தமா இருக்கிறது சாப்பிடணும், பத்திரமா சாப்பிடணுங்கிறது கிடையாது. இவன் எதை கிடைச்சா சாப்பிடுறது, எது இருந்தாலும் சாப்பிடுறது. நமக்கும் பசுமாடுக்கும் வித்தியாசமே இல்லை. அது அப்படியே ரோட்ல போயிட்டே இருக்கும், ஏதாவது சாப்பிட இவன் அப்படின்னு ஆயிட்டான். ஆனா என்னன்னா எது போனாலும் பரவாயில்ல சார், தீர்த்தம் மட்டும் நம்ம தீர்த்தம் எடுத்துன்னு போவோம். ஏதா அதனாலதான் வியாதி வருதுன்னு ஒரு பிரமம். அப்படி எடுத்துன்னு போறோம் இல்லையா? அதே மாதிரி மரணானந்தரம் நமக்கு என்ன இருக்கு சார், நிச்சயமா போய்த்தானே ஆகணும். போய்த்தானே ஆகணும்னா எதை எடுத்துட்டு போகணும் மனுஷன் அப்படின்னு பார்த்தா, காசை எடுத்துட்டு போய் பிரயோஜனம் இல்லை. காசை எடுத்துன்னு போக முடியாது. அந்த ஊர்ல இந்த காசு எல்லாம் அது வேற. சரி, பேங்க் அக்கௌண்ட் எடுத்துட்டு போலாமா? ஒன்னும் லாபம் இல்ல, பிரயோஜனம் இல்லை. வேற ஏதாவது தங்கம் எங்க ஒன்னும் எடுத்துட்டு போக முடியாது. உங்களால அலோவ் பண்ண மாட்டான். என்ன பண்றது? அப்படி இருக்கும் பொழுது ஒன்ன மட்டும் நீ எடுத்துட்டு போகலாம். என்னென்ன நீ பண்ணினதான புண்ணியம் பாப்பா எடுத்துட்டு போகலாம். சம் வித்யா கர்மணி சமன்வார பேதே வேதம் சொல்றது. மரணானந்தரம் இப்படி போறவங்க அவரை பின்தொடர்ந்து போறது என்ன? இவன் படித்த படிப்பு, இவன் பண்ணியதான புண்ணிய பாப கர்மாக்கள், இது போறதான். வித்யா கர்மணி சமன்வார பேதே அதோட நிக்கல. பூர்வ பிரஜாசா, இந்த ஜன்மாவில நீங்க என்னென்ன முயற்சி பண்ணினீங்களோ அதனுடைய சம்ஸ்காரம் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. அதை எடுத்துட்டு போறேன். இந்த ஜன்மாவில் ஒரு கட்டோபனிஷத்துக்கு கேள்விப்பட்டது வாஸ்து, அது கூட காசுக்கு வர முடியல. அடுத்த ஜன்மா என்னன்னா இத வாஸ்து அப்படியே வருமாங்க. புத்தி சம்யோகம் லபதே பௌர்வதைகம் பகவத்கீதை இருக்கிறது. அந்த ஜன்மாவில பழைய படித்தது அப்படியே அடையறான், ஞாபகம் வந்துடுறது. அதுக்கு மேலதான் சார் ட்ரை பண்றோம். போறது இந்த ஜன்மம் நமக்கு என்ன படிச்சாலும் புரியலன்னு போற ஜன்மாலும் படிக்கலன்னு படிச்சிருந்தேன்னா இந்த ஜன்மாவில் ஒரு தடவை கேட்டு டக்குனு முடிஞ்சிருக்கலாம். பிரார்த்தனா ஜன்மா கௌரி மாதாவுக்கு ஹிமாலயனுக்கு பொண்ணா பிறந்தா சாஸ்திரங்கள்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணல. ஆமா படிக்க தொடங்கினால சின்ன பொண்ணு என்ன ஆச்சுன்னா அவர் சொல்றதுக்கு முன்னாலே கூட சொல்ல ஆரம்பிச்சாலாம். ஏன்னா போன ஜன்மா அதை விட்ட போறதுன்னா யார பரமேஸ்வரன் தான் கல்யாணம் பண்ணிருக்கா. அவர் எப்படிப்பட்டவர்? ஈசார சர்வ வித்யானம் ஈஸ்வர சர்வ பூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சதாசிவம் அப்படின்னு அத்தனை பதார்த்தங்களும் தெரிஞ்சிட்டு இருக்கார். அவருக்கு ஆத்துக்காரியோ இத்தனையும் தெரிஞ்சிட்டு இருக்கார். அது முழுக்க அப்படியே டக்குனு ஞாபகம் வந்துட்டான். அது மாதிரி நம்ம கூட வரக்கூடியது எது சார்? படிப்பு. நம்ம எந்த துறையில முயற்சி பண்ணினோமோ அந்த முயற்சி. பம்பரம் விடுறத ட்ரை பண்ணா அடுத்த ஜென்மால சீக்கிரமா வந்துடும். காத்தாடி விடுறத ட்ரை பண்ணி அதே பண்ணிட்டேன்னா அது வரும். அது புதுசா சொல்ல வேண்டாம். 10 வருஷம் சைக்கிள் விட்டுட்டு இருந்தா விட்டுவிட்டா சார், ஒரு 15-20 வருஷம் விட்டான். அதுக்கப்புறம் ஏதோ அது அவசரத்துக்கு போகணும்னு எடுத்தா மறந்தா போனா முதல்ல கொஞ்சம் தடமாடுறதே தவிர டக்குனு போறாரோ இல்லையா. நீச்சல் டெய்லி அடிச்சுட்டு இருக்கானா இல்லையே. 10-15 வருஷமா நீச்சல் அடிக்கக்கூடிய சந்தர்ப்பமே வரல. ஏதோ நதியில் போயிருந்தா கால் நழுவினா உள்ள போச்சு. என்ன ஆச்சுன்னா நீச்சல் மறந்து போயிட்டு சார், பிராக்டிஸ் இல்ல சொல்றாரா. 4 பேர் அடிச்சு வெளியில் வந்துடுறானோ இல்லையா. அதே சார் மறந்து போகல. என்ன எந்த படிப்பும் எந்த துறையும் மறக்காது. பிராக்டிஸ் இல்லாததுனால மறுபடியும் ஆரம்பிக்கிறவ கஷ்டமா இருக்கலாமே ஒழிய டோட்டலா மறக்காது. ஆகையால் ஈவன் அட் தி டைம் ஆஃப் டெத் மரணத்திலையும் அவனை கூட பின்தொடர்ந்து நீங்க வாசித்த படிப்பு வரணும். அப்ப படிப்பு வாசிக்கணும் வேண்டாமா? அது பர்மனண்டா இருக்கு சார் உங்ககிட்ட. அது எந்த அளவுக்கு படிச்சிருக்கோ அத்தனையும் பின்னால வருது. அதனால நம்ம எதுக்கு ரொம்ப முயற்சி கொடுக்கணும்? படிப்பு, பிராக்டிஸ், வித்யாபியாசே. அதுக்கு மருந்து. இந்த மருந்துன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது என்ன பண்றது கொஞ்சம் கவனிக்கணும். மருந்து 2 விதம். ஏன்னா வியாதி 2 விதம். நம்ம வியாதிங்கிறோம் உடம்புல ஏதோ ஜுரம் அடிச்சிருக்குங்கிறோம், நேரம் வரல, ஒரு நாள்ல வரல. அது என்ன ஆச்சுன்னு அப்படியே சரீரத்துக்குள்ள இருந்து 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 ஒரு 10-15 நாள் ஆனப்புறம் தான், சில சமயத்துல 6 மாதம் 1 வருஷம் ஆனப்புறம் தான் வரும். இந்த சரீரத்துக்குள்ளேயே உங்க ரத்தத்துக்குள்ளேயே அந்த வெளுப்பா இருக்கக்கூடியதான கணங்கள் சிலது இருக்கா.
அது என்ன பண்றது, சரீரத்துக்கு விரோதமான வியாதியா இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள் வரும் பொழுது அதை கொண்டுட்டே இருக்கும். நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், நீங்க ஆனந்தமா தூங்கிட்டு இருக்கு. நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கார்பெட் அந்த பிளட்ல அது என்ன பண்ணிட்டே இருக்கு, சரீரத்துக்கு அபகாரம் பண்ணக்கூடியதான கெடுதல் பண்ணக்கூடியதான என்னென்ன பதார்த்தங்கள் இருக்கோ அதெல்லாம் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டே இருக்கு. ஆனா ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா இது வீக் ஆயிடுது, அது ஜாஸ்தி ஆயிடுது. அப்ப என்ன ஆச்சுன்னா அப்ப அது ஜெயிக்கிறது, அதுக்கப்புறம் வியாதியா ஏற்படும். இப்ப மனுஷனுக்கு வியாதி ஒரு நாள்ல வரல. நம்ம நினைக்கிறோம் நேற்று மழை நுழைஞ்சோம் சார், ஒரே சளி வந்துருது. நேற்று ஒண்ணும் மழைல, அது ஒரு 6 மாதமா கொஞ்சம் கொஞ்சமா இருந்தது, தலை தோட்டிக்காம இருந்தது. அது அப்படியே உள்ள கொஞ்சம் கொஞ்சமா போயிடாச்சு. அதே போல முதல்ல மனுஷனை தாக்குறது மனச தாக்குறது. மனசுக்கு கவலைன்னு ஒண்ணு வந்ததையானால் இந்த சரீரம் வீக் ஆயிடும். சரீரம் வீக் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன எல்லா வியாதியும் வரும். மனசுல வரக்கூடியதான கவலைக்கு ஆதின்னு பேரு. அந்த கவலையானது ஜாஸ்தியாகி அது வியாதி ஆகுது. விவகாரம் ஆதி வியாதி, விசேஷமான ஒரு ஆதி வந்து அதுக்கு வியாதின்னு. முதல்ல எதை உங்களை அட்டாக் பண்றத உங்க மனசை அட்டாக். இந்த மனசை அட்டாக் பண்ணி கடைசியில என்ன பண்ணிட்டு மனசு வேலை செய்யாம பண்ணிட்டு இருக்கான். அதனால அவன் பைத்தியம் ஆயிடுறான். பைத்தியம்னு என்ன அர்த்தம், எந்த சமயத்துல எப்படி பண்ணணும் எனக்கூடியதான பாகுபாடு இல்லாதவன் பைத்தியம். இந்த ஆதி என்ன பண்றது, கவலை என்ன பண்றது, மனுஷனை அவனை டிப்ரெஸ் ஆக்கி அவனை இப்படி பண்றது. இந்த ரெண்டுக்கும் மருந்து இருக்கு. அந்த மருந்து பகவான் என்ன பண்ணிருக்க, உங்களுக்கு என்னைக்கு வியாதி வருதோ அன்னைக்கு மருந்து உங்க பக்கத்திலேயே இருக்கிட்டார். ஆயுர்வேதம் என்ன சொல்றது, பகவான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கவலைப்படாம கொடுக்கறது. நீங்க ஏதோ வியாதிங்கிற டாக்டர், அவர் எம்பிபிஎஸ்ஆ எம்டியா எஃப்ஆர்சிஎஸ்ஆ இது பார்க்கணும் அது பார்க்கணும் ஸ்பெஷலிஸ்டா இவ்வளவு பார்க்கிறேன். ஒரு நாய்க்கோ ஒரு பூனைக்கோ ஒரு பசுமாட்டுக்கோ வியாதி வந்தா அது என்ன பண்றது, நம்ம மாதிரி அட்லீஸ்ட் மெட்ராஸ்ல இருக்கவா அது போல இருந்ததுன்னா ஏதோ வெட்டர்னரி டாக்டர் அவருக்கு அழைச்சிட்டு போறேன். ஏதோ சொல்றேன் காட்டில் இருக்கிற பிராணிகள் என்ன பண்றது தெரியலையே. அது வியாதியே வராத சார். எந்த பிராணியா இருந்தாலும் வியாதி வரும்னு. அந்த வியாதி வர காலத்துல என்ன பண்றது, அது அதுக்கா தெரியுமா இந்த பச்சளையை சாப்பிடணும். இது வரைக்கும் தொடாம இருந்தது அப்படியே போய் இந்த பச்சளை சாப்பிடுறது. அது என்ன பண்றதுன்னு பகவான் சொல்லிட்டு அந்த பச்சளை தான் இதுக்கு மருந்து. அப்படி பகவான் எல்லாருக்கும் அவளுக்கு எத்தனை நாள் உயிரோடு இருக்கணுமோ அதுக்கு தகுந்த அவளை சகாயம் பண்ணிருக்க. உங்களுக்கு மஞ்சக்காமலைன்னு ஒண்ணு வந்ததுன்னா உங்க பேக்கரையிலேயே கரிசலாங்கண்ணி இருக்கும், அது வரைக்கும் வராது. அது எதுவும் போய் பார்த்தா முளைச்சிருக்கும். ஆனா இவன் அதை கிள்ளி வெளியில போடுறான்னு சாப்பிட தெரியல. ஏன்டா இவனுக்கு இதுதான் இதுக்கு மருந்துன்னு தெரியல, இந்த மனுஷனுக்கு தெரியல. ஆனா பிராணிகளுக்கு அதுக்கு தெரியும். அந்த பிராணியோ மற்ற பசுமாடோ ஏதோ பாருங்க, வெறும்னா ஒண்ணு உடம்பு ஒரு மாதிரி இருந்தா பட்னி போட்டுரும். நமக்கு உடம்பு ஒரு மாதிரி இருந்தா வெறும் படுத்துட்டு இருக்கல, கொஞ்சம் பஜ்ஜி போட்டுக்கூட போண்டா போட்டுக்கூட அது வேணுமே இது வேணுமே அந்த வயசுக்கு போட்டுட்டே இருக்கேன் சார், குறையல வியாதி குறையல. இந்த புத்தூர் வைத்தியசாரி எறும்பு முறிஞ்சு அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிற பார்த்தா இந்த ராஜா கல் இருந்தா அவன் முதல்ல எப்படி ஆரம்பிச்சதோ வேட்டைக்கு போனா ராஜா. போனதுமே என்ன ஒரு மானை அடிச்சார். அந்த மானை ஓடிச்சு, அதோட காலில் அடிபட்டது. அப்படியே கொஞ்சம் ஓட முடியாது, அடிபட்டு அங்கே விழுந்துருச்சு. அது என்னாச்சா, அந்த மானு இங்கே நகராம போய் ஒரு இடத்துல அப்படியே படுத்துட்டு ஒரு 10-15 நாள் ஆச்சு. அது என்ன பக்கத்துல இருக்கிற இலையெல்லாம் சாப்பிட்டு அவ்வளவுதான், வேற ஒண்ணும் ரெண்டா கூட முடியல, அங்கேயே இருந்தது. 10-15 நாள் ஆன பிறகு எழுந்திருக்கார், கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சு. இப்ப என்ன ஓடுறது இல்ல, என்ன கால் வலிக்கிறது, யாருக்கு வலிக்கிறது, எது கிடைக்கிறதோ அது சாப்பிட அங்கே தூக்க வேண்டியதான். ஆனா ரொம்ப வீக் ஆயிடுது. ஒரு 40 நாள் ஆன பிறகு அதை பறந்து ஆரம்பிச்சா இந்த ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்க நான் அடிச்ச மானித்தான். என்ன இது அம்பு அடிச்சது அன்னைக்கு கால உடஞ்சா போல இருக்க, நடக்க முடியாம நொண்டிட்டு இருந்தது, அது இவ்வளவு வேகமா ஓடுறது எப்படி வந்தது அப்படின்னு அப்புறம் கண்டுபிடிச்ச. ஓ இங்கதானே இருக்கு, எலும்பு உழுத இந்த மச்சுல இதுக்கு உபயோகப்படும் கண்டுபிடிச்சு அப்புறம் ட்ரை பண்ண வந்துருது. அவ
எலும்பு முறிஞ்சது கதை எப்படி வந்தது? இங்கிலீஷ்காரர்கள் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் டாக்டர், அவரும் ஒண்ணும் பண்ணல. அதை இழுத்து கரெக்டா கட்டி விட்டு நகர விடாம பண்ணும். அத நகராம இருந்தாலே அந்த எலும்பு ஒண்ணு ஒட்டிக்குமா? நம்ம விடுறது இல்லையா? ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் வலிச்சதுன்னா அதை ஆட்டிட்டே இருக்காங்க சார். அது வந்து சேரல விவகாரம் முழுக்க அது அப்படியே விட்டுன்னா அந்த எலும்பானது அதுக்கு ஒரு சுவாவம் உண்டு. அதான் இதம் சரீரம் கௌந்தேய அக்ஷேத்திர நித்யதே. அந்த இடத்துல பாஷ்யக்காரர் எழுதுறார், இந்த சரீரத்துக்கு கஷேத்திரம்னு என்ன பேரு? எதுக்காக கஷேத்திரம்னு பேர் கொடுத்தார்? வயல் மாதிரி. வயல்ல என்ன பண்ணிட்டு இருக்கான்? சாகுபடி பண்றோம், மறுபடியும் அறுவடை பண்றோம், அறுவடை பண்ண மறுபடியும் இந்த பீஜாபாபம் பண்றோம், மறுபடியும் என்ன பண்றோம் நாட்டுறோம், மறுபடியும் கட் பண்ணி மறுபடியும் மறுபடியும் அந்த வயல்ல புதுசு புதுசா பயிர் பண்ற மாதிரி இந்த சரீரத்துல மறுபடியும் புண்ணியத்தையும் பாப்பத்தையும் பண்ணிட்டே இருக்கானா விடாம. இதுக்கு ஒரு வயல்னு பேர் வச்சாங்க. அதோட மட்டும் இல்ல, வெட்டுப்படுமையானால் இந்த சரீரம் நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், வெறும்னு அப்படி இருந்தா தானா ஒட்டிக்கும். தோல் ஒட்டுப்பட்டா ஒட்டிக்கும். அதே போல இந்த பையெல்லாம் இருக்கு பார்த்தல, அப்படியே பஸ்ல போறேன்னா அந்த பையன் ஒருத்தர் கிழிச்சு விட்டான்னு வச்சுங்களேன், அது அப்படியே மூடி வச்சா ஒட்டிக்குமா? ஒட்டுறது இல்ல. ஆனா முதுகுல இதுல கிழிச்சதுன்னு வச்சுங்களேன், அது வீட்டுக்கு போய் அப்படியே இது பண்ணி விட்டு அதை இது பண்ணி விட்டேன்னா அதுக்கு ஒரு மாசம் இது பண்ணிடணும். ஒரு 5-6 நாள் ஆனா என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு மேல ஒரு மாதிரி வருது. அதுக்கப்புறம் எடுத்தோம்னா ஒட்டிக்கிறது. சரிப்பா, இடமே தெரியல, எங்க தெரியுது ஒண்ணும் தெரியலையே. அது என்ன அந்த பைக்காக இங்க அதுவும் தோல் இது மாதிரி தோல்ல தானே அதை பண்ணிருக்கான், அது ஒட்டிக்கலையா? அந்த உயிர் இருக்கிற பரியந்தம் ஒட்டிக்கும். எலும்பு முறிஞ்சா ஒட்டிக்கும், தோல் பிரிஞ்சா ஒட்டிக்கும். அதோட மட்டும் இல்ல, உள்ள இருக்கக்கூடியதான நரம்பு கட்டான ஒட்டிக்கும். மசில் புல் அப்படிங்கிறோம். அவைகள் என்னடா அது கொஞ்சம் இழுத்து வச்சிருந்தா கொஞ்ச நாள் ஆனா அதாவது இதெல்லாம் யாரு பண்ணிடுறா? ஒன்றும் கிடையாது. அது சீக்கிரமா ஆகிறதுக்காக பிசியோதெரபிங்கிற ராஷ்டிர வைத்திய இதை பிடிச்சி இழுத்து காசு மூச்சு கத்துறான், அவ பாட்டுக்கு எழுதான். அது எதுக்கு சீக்கிரமா குறையணுங்கிறதுக்காக தான். வெறும் இருந்தா காரணம். அதனாலதான் இதுக்கு கஷேத்திரம்னு பேர். அப்படி லோகத்துல இந்த மருந்து இருக்கு பார்த்தா, அந்த மருந்து நீங்க எங்கே தேட வேணா பக்கத்துல இருக்கா, நமக்கு தெரியல, நம்ம அப்படி பண்ணிட்டு இருக்கோம். அந்த நல்ல ஔஷதம் இருக்கு பார்த்தா, அதுல அபியாசம். அதுக்காக நம்ம முயற்சி எது எதனுடைய ஔஷதம், எது எதுக்கு மருந்து தெரிஞ்சு வச்சிருந்த அதனால லாபத்தை அடையலாம். சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனா எல்லாம் மறந்தோம். பழைய நாள்ல என்ன பண்ணுவோம், குழந்தைக்கு பேச்சு வரலன்னா வசம்ப அரைச்சு போடும்பா. அந்த வசம்பு அரைச்சு போட்டீங்களேனால் குழந்தை பேச தொடங்குறது. அது என்ன பண்றது, இந்த ஓக்கல் காட்ட வேகமா வேலை செய்ய முடியும், கூட்டமாக அழகா பேசுறோம். இந்த வசம்புக்கு அவ்வளவு மரியாதை. அதே மாதிரியே வெறும் மஞ்சள் இருக்கு பார்த்தா, மஞ்சளை காலுக்கு தடவா, முகத்துக்கு தடவை ஸ்நானம் பண்ணுவா ஸ்திரீகள். என்ன ஆயிடுச்சு, அந்த முகத்துல அழகுக்கு மட்டும் இல்ல, அதுல வரக்கூடியதான ஸ்கின் டிசீஸ் இல்லாம பார்த்துட்டோம். இதெல்லாம் எப்படி தெரியுது? அந்த முன்னோர்கள் சொல்லி அப்படியே பழக்கப்படுது. அது ஆச்சாரமா பண்ணிவிட்டாங்க. யாரும் இப்படி இருக்கக்கூடாது. அதுலயே வரலட்சுமி விரதம் பாருங்க, இது பண்ணணும் அது பண்ணணும். எதற்காக? நமக்கு ஆச்சாரத்துல கொண்டு வந்தது காரணம் என்ன, இந்த மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுக்குள்ள நம்ம வாழ்க்கையில உபயோகப்படணும். ஆயால் இது மறக்கப்படாது. எதுக்காக நம்ம விசேஷமாக முயற்சி பண்ணணும், பெரியோர்கள் பண்ணிதான இதை மறக்காம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். படிச்ச படிப்பை மறக்கப்படாது, நல்ல மருந்து என்னங்கிறது மறக்கப்படாது. குழந்தை அழுதுண்டே இருக்க, ரொம்ப அழுதுண்டே இருக்க, வயசுல வலி, பாட்டி அங்க இருந்து வந்தா நீங்க நாமம் போட்டுக்கிறீங்களா, அந்த கட்டி கொடுங்க. அந்த வயசுல அந்த நாமம் போட்டா அந்த கட்டி கொடுங்க. என்ன பண்ணினா, உள்ளங்கையில 2 டிராப் ஜலத்தை விட்டு அதை அப்படியே தேய்ச்சா அந்த இதை எடுத்துட்டு அப்படியே அந்த குழந்தை வயசுல போட்டா ஒரு 5 நிமிஷம் ஆனது அது காஞ்சது சார். வயசு வரைக்கும் காஞ்சி போயிட்டு என்னடா ஆச்சுன்னார், ஆனந்தமா தூங்கிட்டா குழந்தை. ஆமா இது என்ன பண்ணிட்டு, அது வெறுமதான் அப்ளை பண்ணினேன். உள்ள இருக்கக்கூடியதான ஜலத்தை இழுத்துன்ற இந்த வயசுல எதுக்காக வலிச்சது, உள்ள அதிகமான ஜலம் இருந்தது, அந்த ஜலத்தை இழுத்துருக்கு. இது எப்படி தெரியும் உங்க பாட்டின்னு, நீங்க யூபிஎஸ்சி படிச்சலா, எம்டி படிச்சலா, என்ன விவகாரம், கேஸ்ட்ரோ என்டாலஜி, இந்த கேஸ்ட்ரிக் ஏதாவது படிச்ச ஒண்ணும் நான் படிக்கல, ஆனா எப்படி தெரியும். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல எங்க பாட்டி பண்ணினாட்ட, அந்த பாட்டி எல்லாம் நோட்ல எழுதி வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல சித்தர்கள் எத்தனை சொல்லியிருக்காங்க.
ஒவ்வொரு பாட்டிலையும் நீங்க பார்த்தீங்களேனால் இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லிட்டு இருக்காங்க சித்தர்கள். அவெல்லாம் எப்படி தெரியும் வழக்கு. அதனால சதௌஷதத்தை மறக்கப்படாது. அதோடு எதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும், படிப்ப மறுபடியும் மறுபடியும் படிச்சு கொண்டே இருக்கணும், அதுல முயற்சி பண்ணணும், சதௌஷதத்துல முயற்சி பண்ணணும். தானே இன்னொன்னு, நம்ம எந்த அளவுக்கு தானம் பண்றோமோ அந்த அளவுக்கு வரும். தானம் என்னுடைய பொருளை இன்னொருத்தருக்கு கொடுக்கிறது. தானங்களுக்குள்ள அன்னதானம் பெஸ்ட், வித்யாதானம் நல்லதுங்கிறான். கஷ்டமான சந்தர்ப்பத்தில் அவளுக்கு அவசரமான சந்தர்ப்பத்தில் கொடுக்கறது எல்லாம் நல்லதுன்னா ரைட்டு. இந்த தானம் எதுக்கு பண்றது? முதல்ல வேதமே என்ன சொல்றதுன்னா, எல்லாத்த விட வசதியானவர்களை 4 பேருக்கு பங்கிட்டு சாப்பிடுறது. முதல்ல அம்மா என்ன செலுத்தணும்னா, கிராமாந்தரத்துல ஒரு வீட்டுல 5-6 குழந்தைகள் இருக்கா, ரவுண்டா உட்கார வச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு பசங்க ஒரு பாத்திரத்தை எல்லாருக்கும் ஒவ்வொரு உருண்டையா கொடுத்துட்டு இருக்கா. என்ன தெரிகிறது, எது இருந்தாலும் எல்லோருக்கும் சமானமா சாப்பிடணும். முதல்ல வந்ததான பாடம் இது. சொல்லி கொடுக்காம சொல்லி கொடுத்தா. இப்ப என்ன பண்றதுன்னா, ஒரே குழந்தை தானே ஒரு ஆத்துல இருக்க, பிஸ்கட் பேக்கெட் கொடுத்தா அம்மா உனக்கு இல்ல நான் வேணுங்கிறான். எல்லாம் தானே சாப்பிடணுங்கிறாங்க தவிர அம்மா அப்பாவுக்கு கொடுக்கறதோ மற்ற குழந்தைகளுக்கு கொடுக்கறதோ வழக்கம் இல்லை. ஏன் நீங்க பண்ணல? பழைய நாள்ல என்ன பண்ணினா, இருக்கிற அண்ணன் என்ன இருந்தாலும் சரி எல்லாம் கடைசியில இந்த கடைசியில ஒரு தூண்டு இருக்கு பதில அதுக்காக சண்டை போட்டுரும். அது வேற விவகாரம். ஆனா என்ன விவகாரம்னா, எல்லோரும் ஒன்னா இருக்கணும், ஒரு மாதிரி இருக்கணும் அப்படின்னு வழக்கப்பட்டோம்னா, இது தானமானது என்ன பண்றது? யஜ்யம், யாகம், ஹோமம், தானம்னு 3 வேதத்துல சொன்னதான எல்லா செயல்களையும் கரெக்டா நீங்க நிறுத்தி பார்த்தீங்கன்னா இந்த 3 தான். யாகம்னு ஒண்ணு, ஹோமம்னு ஒண்ணு, தானம்னு ஒண்ணு. யாகம் என்ன பண்றது? தேவதோத்தேசேன திரவிய தியாக. யாகம் என்ன? இது இன்ன தேவதைக்கு எடுத்து வைக்கிறதுக்கு தானம்னு யாகம்னு. அத நெருப்புல போடுறதுக்கு ஹோமம்னு, இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு தானம்னு. 3 ஆக்சுவலா உங்களை விட்டு போறதான். தேவதைக்கு கொடுத்தா யாகம்னு பேரு, அக்னி பகவானுக்கு கொடுத்தா ஹோமம்னு பேரு, மற்றவர்களுக்கு கொடுத்தா தானம்னு பேரு. இந்த 3 கடைசியில எங்க சார் நிக்கிறது? தானத்துல நிக்கிறது. இந்த தானம்ங்கிறது என்ன பண்றதுன்னா தியாகம், எனதில்லேன்னு விட்டோம். ஆனா எனதில்லேன்னு விடுறதுக்கு முன்னால எனதுன்னு சேர்த்துட்டு இருக்கோம். அப்பதானே தானம் பண்றதுக்கு வழி. எது எனதோ அதை தானே தானம் பண்ண முடியும். இப்ப என்ன ஆச்சுன்னா, சம்பாதிப்பது 4 பேருக்கு பருத்துக்கிறதுக்காக தானம் பண்றோம்னு நினைச்சோம். என்ன பண்றோம், இந்த சம்பாதிக்கிறத அதிகம் பண்ணிவிட்டா இதை நிறுத்தி விட்டான். காலம் பகவானுக்கு முன்னால வாசஸ்தனே பிரதம இப்படி ஆரம்பிச்சுட்டாங்க. அது வேணா இதை கூட சிமெண்ட் வச்சுமே அப்படிங்கிறான். மசூராஷ்டமே அது வேணும் இது வேணும் பகவான்கிட்ட லிஸ்ட கொடுக்குறீங்க. நீங்க யாருக்காவது கொடுத்துருக்கீடா? உலகத்துல எத்தனை பேர் கஷ்டப்படுறா, அவனுக்கு கொடுக்கலாமோ? இந்த தானம்ங்கிறது கொடுத்தா உங்களுக்கு நிஜமா க்ஷேமம் ஏற்படும். சில பேர் சொல்ற தானத்தை பண்ணினா மறுபடியும் திரும்பி 100 மடங்கா வருது. சஹஸ்ரகுணம் ஆதத்தே ஹிரதம் ரவி. இன்னைக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு சந்தர்ப்பத்துல உங்களுக்கு இதை விட 100 மடங்கா வருது. சின்ன வயசுல தானம் பண்ணா சின்ன வயசுலயே வரும், அடுத்த பிறவில. வயசான காலத்துல கொடுத்தா வயசான காலத்துல வரும். இதெல்லாம் தைக்கல் உபனிஷத் சொல்லும். அது இருக்கு. தானம் பண்றது திரும்பி வரதுங்கிற எண்ணத்துல தானம் பண்ணல, நமக்கு அதுல பற்றுதல் போகணும். எந்த பொருளை நீங்க வச்சுட்டு இருக்க, எந்த பொருளை உங்களுக்கு பற்றுதல் இருக்கோ அதை தான் வச்சுட்டு இருக்க. இந்த கிட்ட இருக்கிற பொருள்கள்லாம் எண்ணி பார்க்கல, ஏன்னா அத்தனை பொருள்களும் உங்களுக்கு பற்றுதல் இருக்கு. அதனாலதான் வீட்டுல வச்சுட்டு இருக்கேன். இது வேண்டாம்னு தோணிச்சுன்னா குப்பையில போடுறோட இல்ல. அப்ப அத்தனை பொருள்லயும் உங்களுக்கு பற்றுதல் இருக்கு. இந்த பற்றுதல் தான் சார் பந்தம். இதுதான் நம்மள ரொம்ப ஹிம்சப்படுத்த. சோஃபா கிழிஞ்சு போச்சு அழறோம், டிவி வேலை செய்யல அழறோம். ஏன்? அதுக்கு மேல நமக்கு அது எப்பொழுதும் நமக்கு சகாயம் பண்ணிட்டே இருக்கணும், அது எனக்கு துன்பத்தை கொடுக்காம இன்பத்தை கொடுத்துட்டே இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் இல்லையோ, அந்த எண்ணம் தான் உங்களை படுத்துறது. நமக்கு வேண்டாமே அப்படின்னு விட்டு விட்டேன்னா அதோட போச்சு. ஒரு பொருளை ஒரு வண்டியை வச்சுட்டு கொஞ்ச நாளான விட்டு விட்டேன், அது எங்க இருக்கோ என்ன பண்றதோ ஏதோ நடக்கிற இடம்.
நமக்கு இத்தனை நாள் நமக்கு சகாயம் பண்ணிட்டு எத்தனை நாள் அதுல ஓட்டிட்டு போனோம், நமக்கு எங்கெங்க இருந்தாலும் சகாயம் பண்ணிட்டு இப்ப ஏதாவது எங்க இருக்கோ அதை பத்தி விசாரிப்போம்னு விசாரிக்கிறீங்களா? என்னைக்கு வித்துதோ அதுக்கப்புறம் ஒண்ணு கவனிக்கிறதே இல்லை. ஏன்? அதுல உங்களுக்கு பற்றுதல் இல்லை. பற்றுதல் இல்லாத பொருளானது உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கலை. பற்றுதல் இருக்கக்கூடியதான பொருள் இன்பத்தை கொடுக்கிறது நினைக்கிறதா? அதுவும் இல்லை. அழகா ஏசி போட்டே இருந்தா கரண்ட் பில் வந்தது, போன மாசம் 2000, இந்த 3000, 3500 ரூபாய் ஒவ்வொன்னு அழகா. இன்னைக்கு ஏசியில படுத்துட்டாலும் எனக்கு தூக்கம் வரல. அது சுகம்னு நினைச்சேன். சுகத்தை கொடுத்து கொண்டிருந்த போதிலும் என் மனசுக்கு கவலைத்தானே கொடுத்திருக்கு. ஆகையால் பற்றுதல் இருக்கக்கூடியதான பொருள்களை சுகத்தை இன்பத்தை கொடுப்பதாக நினைக்கிறேன், நிஜமா இன்பத்தை கொடுக்கலை. எப்பொழுது பற்றுதல் இல்லையோ அந்த பொருள் எனக்கு இனிமேல துன்பத்தை கொடுக்கல. அதனால்தான் தியாகே நைகேன அமிர்தத்வமானது. தியாகம் பண்ண வேண்டாம் வேண்டாம் விட்டு விடு, பற்றுதலை விடணும். எல்லாத்தையும் விட்டுருக்க தூக்கி ரோட்ல போடணும்னு நான் சொல்லல. ஆனா என்னன்னா அது போச்சுனாலே என்ன தாக்கப்படாது அப்படிங்கிற அபிப்பிராயத்துல இருக்கும். இந்த தானம்ங்கிறது இதை கொடுக்கறதுக்காக தான், இந்த எண்ணம் இந்த மனப்பான்மை உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக தான் நம்ம கொடுக்கணும். தானத்தை பண்ண தசதானங்கள் நல்லதுக்கு கேட்டதுக்கு ரெண்டுக்கு பண்றோம். விவாகாதிகளும் தசதானங்கள் உண்டு, மரணானந்தரமும் தசதானங்கள் உண்டு. எதுக்காக? உங்கள்கிட்ட இருக்கக்கூடியதான பொருளை கூடிய மட்டும் கொடுத்து கொடுத்து பழகணும். நமக்கு அத்தனை பொருளையும் பற்றுதலை குறைக்கணும். இப்படி குறைச்சு எல்லாத்தையும் விட்டவர் இருக்கார் யாரு? பல்யா. அதனால சமயக்க நியாசம் எல்லாத்தையும் விட்டு விட்டார். அவர் தான் நிஜமான ஒரு ஆனந்தமா இருக்கு. அப்படி நம்ம பழக்கணும். ஆகையால் எதுல முயற்சி பண்ணணும்? மனுஷன் இந்த 3 வித்யாபியாசே ததே தானே அவதீரணக்வகாரியா. எதுல நம்ம அலட்சியமா இருக்கணும், அதுல பற்றுதல் இல்லாம எதுல இருக்கணும், எது கிட்ட போகப்படாது. கல பரயோஷித் பரதனேஷு. கெட்டவர்களோட நம்ம பழகவே கூடாது. அது பழகினோம்னா என்னாச்சு, நமக்கு தெரியாமலேயே குழியில விழுந்துரும். அதே போல பரயோஷித்து, இன்னொருத்தருடைய ஆத்துக்காரிட்ட பார்க்கப்படாது. அதே போல பரதனேஷு, இன்னொருத்தருடைய காசு எனக்கு வரணுங்கிறதுல நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. இந்த 3ஐயும் நம்ம ஒரு நாளும் கிட்ட போகக்கூடாது. நாடாம இருக்கணும், அலட்சியம் பண்ணணும். அவைகளை நம்ம என்னைக்கும் கிட்ட கேட்கப்படாது நம்ம மனசுக்குள்ள. அப்படிங்கிற பொருள் என்ன? கெட்டவாளோட சங்கல்பம். அது தெரியாம நம்மளை கெடுத்துவிடும். அதே போல பரஸ்திரீ சங்கம், தன்னுடைய ஆட்டக்காரி இல்லாம இன்னொருத்தருக்கு ஒரு அபிப்பிராயம் வச்சுட்டு இருந்தானே. ஆனால் ராவணன் போன்றதான பலசாலியே எப்படி ஆயிட்டான்னு பாருங்க. நிறைய கதைகள் இப்படித்தான் சொல்லிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் காசு எனக்கு வேணும்னு நினைக்குது. உங்களுக்கு காசு வேணும்னு அதுக்காக முயற்சி பண்ணுங்க, பகவான பிரார்த்தனை பண்ணுங்க, நிச்சயமா கிடைக்கும். ஆனா அவன் அழியணும், அவனுக்காக நான் எடுத்துட்டு போகணும்னு நினைச்சான் பார்த்தல, வாழ்க்கையில அழிய விடுவான். ஆகையால் இந்த 3 இருக்கக்கூடாது. நான் அடைய வேண்டியது, முயற்சி பண்ண வேண்டியது 3. வித்யாபியாசம், நல்ல மருந்து, தானம். எது கிட்ட நீங்க எப்பவும் எப்படிப்பட்டதான சந்தர்ப்பத்திலே உங்க மனசுல எண்ணாமல் இருக்கக்கூடியது எது? கெட்டவாழ்விய சங்கம், பரஸ்திரீ, பரதனம். இந்த 3. அந்த 3 அம்சமும் நாளைக்கு பார்ப்போம். ஓம்